வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. வெல்கமிங் கள்ளக்கண்ணாடி ஃபேன்ஸ் டு RRR. Come on, cheer up. அதாவது இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி ஒரு அணி இந்த மாதிரி தோல்விகளை சந்திக்கும் போது அது சிஎஸ்கே ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, மொத்த ஐபிஎல்லுடைய 10 டீம் ஃபேன்ஸ், கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாரையுமே அப்படியே ஸ்தம்பிச்சு போச்சிருக்கு. இந்த சந்திரமுகி படத்துல வடிவேல் ஒரு இந்த பங்களாக்குள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்படி உறைஞ்சு போய் இப்படியே உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட எல்லாரும் உறைஞ்சு போயிடுறாங்க. எப்படி இருந்துச்சு சார் சிஎஸ்கே வர்சஸ் டிசி இந்த மேட்ச்? ஜெனரல் லைஃப்லயே ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும், சிஎஸ்கேனே இல்ல, யாருமே டவுன்ல இருக்கும்போது ஒரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். யூ ஷுட் ஆல்வேஸ் ட்ரை அண்ட் தென் ஃபெயில். தட்ஸ் ஓகே. யூ ஷுட் ட்ரை அண்ட் ஃபெயில், பட் யூ ஷுட் நெவர் ஃபெயில் டு ட்ரை. அதுதான் அத்தனை பேர் ஒத்துப்பாங்க. ஐ எம் ஒன்லி டாக்கிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி சிஎஸ்கே ஃபேன்ஸ், தி ஹார்ட்கோர் ஃபேன்ஸ். ஏன்னா அவ்வளவு பேரும் வெறித்தனமா மேட்ச் பார்க்க போறது ஜெயிக்கிறதுக்கு டவுட்டே கிடையாது. நீங்க ஜெயிக்காம போனா நீங்க தோத்தாலும் பரவாயில்ல, நீங்க திரும்பி வருவீங்க. ஏன்னா எவ்ரி சீசன்ல கலாய்க்கும் போது திட்டும் போது திரும்பி வந்துருவாங்க செகண்ட் ஹாஃப்ல, ரைட்? பட் அதுல இன்டென்ஷனே காட்டாம இது இப்ப என்ன டவுட், ஆக்ஷன்ல எடுத்ததுலயே தப்பா, செலக்ஷன்ல இல்ல எடுத்த 11 தப்பா, இல்ல யாருமே பர்ஃபார்ம் பண்ணலையே அது தப்பா அப்படின்ற லெவல்ல பட்டிமன்றம் நடக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஓகே, ஒரு இம்பாக்ட் பிளேயர் இவருக்கு மேல அவர் வந்துருக்கலாம் அப்படின்னு பேசுறது போய் இம்பாக்ட் டீம் ஒன்று வந்தா பெட்டரா இருக்கும். மொத்த டீமுமே இப்படி ஆயிடுது அப்படின்னு பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு ஜோக் ஒன்று ஞாபகம். ஆபீஸ்ல ஒரு தடவை எங்க மேனேஜர் என்ன திட்டும் போது ஒருத்தர் கேட்டாரு, என்ன பிரச்சனை மேனேஜர் திட்டுறாருன்னு. எதுக்கு டென்ஷன் ஆடுறாருன்னு தெரியல. என்ன ஒண்ணு, நான் ஆபீஸுக்கு லேட்டா போறேன், வீட்டுக்கு சீக்கிரம் போயிடுறேன், வேலை செய்யறது இல்லை, இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்டேன். அந்த ஜோக் எனக்கு ஞாபகம் நீ மேட்சை பார்க்கும்போது. என்னன்னா, என்ன சார் வாட் வென்ட் ராங் அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், இல்ல சார், நம்ம பவர் பிளேல கொஞ்சம் ரொம்ப வீக்கா இருக்கும், ஸ்லாக்ல கொஞ்சம் வீக்கா இருக்கும், மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் வீக்கா இருக்கும், மற்றபடி அந்த மாதிரி. சார் இப்போ நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறது எதுக்கு அப்படின்னா, ஆல்ரெடி பழைய வீடியோ கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கப்பா பாஸ்கி சார், எங்க பாஸ்கி சார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கமெண்ட் போட்டுருக்காங்க. ஏன்னா நீங்க சிஎஸ்கே ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க, சிஎஸ்கே உடைய டை ஹார்ட் ஃபேன் நீங்க, அப்படியே சிஎஸ்கே அவ்வளவு பேக் பண்ணி விட்டு கொடுக்குறீங்க அப்படின்றாங்க. இன்னைக்கு அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாக்கிறதுக்கு. இந்த அப்ரோச் இந்த மாதிரி ஒரு ஓடிஐ இன்னிங்ஸ் ஆடின விஜய் சங்கரன், தோனி அப்படின்னு மத்தவங்க இன்டென்ட் காட்டல, பவர் பிளே வேஸ்ட் பண்ணாங்க, அதெல்லாம் அப்புறம் சார், அதை நம்ம நெக்ஸ்ட் வருவோம். பட் ஆனா கிட்டத்தட்ட சாலிடா ஒரு 10 ஓவர் கையில வச்சு விளையாடினது தோனி. இந்த பக்கம் ஒரு 15 இல்ல 18 ஓவர் கிட்ட விளையாடினவர் விஜய் சங்கர். இவங்க 2 பேரும் ஆடின இந்த ஓடிஐ இன்னிங்ஸ் தான் இன்னைக்கு எல்லாராலையும் பேசப்படுது. இதை பத்தி சொல்லுங்க. இதுல பாயிண்டே கிடையாது. T20 is for hitting. ஓகே, டிராக் ஆட முடியாது. T20ல டிராக் ஆட முடியாது. மிஞ்சி போனா டை வரும். வென்னு உத டை 3 ரிசல்ட் தான். உதவி இன்டென்ட் இல்லைன்னு பேசுறத விட்டுருங்க. இதே பிட்ச்ல தான் இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற 3 ஸ்பின்னர்ஸ் போடும்போதும், ஃபாஸ்ட் பவுலர் இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற ஃபாஸ்ட் பவுலர் சிஎஸ்கேக்கு போடும்போதும் KL ராகுல் பிரமாதம் ஆடுறாரு, மீதி பேர் ஆடுறாங்க. போரேல்னு ஒருத்தர் போரேல் வரையல் போயிட்டு வரையல் அவ்வளவு நல்லா ஆடுறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது எனக்கு புரியல. தெரிஞ்சுக்கலான்னு பாக்குறேன். ஏன்னா எனக்கு ஒருவேளை கிரிக்கெட் நாலேஜே இல்லையான்னு எனக்கு டவுட் வந்துச்சு. ஆடுற கேமை பார்த்து, சிஎஸ்கே ஆடுற கேமை பார்த்து நான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றது டவுட்டே கிடையாது. இன்னைக்கும் பண்ணுவேன், எப்பயுமே பண்ணுவேன். டெஃபினட்டா இந்த கேம் நான் பண்ண மாட்டேன். ஓப்பன், இட்ஸ் a confession. No proper cricket fan of CSK will support this type of game. இது கிடையவே கிடையாது. இப்படி நம்ம ஆடுறதுக்கு we are stretching it to the end. என்ன பாயிண்ட் இதுல ஸ்ட்ரெச் பண்றதுல என்ன பாயிண்ட் இதுல? கடைசியில ஃபார் 5 வந்துட்டா நம்ம உதவ இல்லையா? எப்படியோ ரன்ஸ் மார்ஜின் என்னவோ அதுல உத. போன மேட்ச் ருத்ராஜ் we just lost by a margin of 15 ஆர்சிபி மேட்ச். இப்ப லாஸ்ட் பை மார்ஜின் ஆஃப் 25. ஆர்சிபி மேட்சோட ரிப்பீட் அப்படியே. இதுல எங்கேயுமே ஒரு பிளேயர் கூட ஐ டேக் இட் டு தி எனிமீஸ் கேம்ப் நான் ரெண்டுல ஒண்ணு பார்த்துருக்கு, ஒருத்தர் கூட இல்லையா, டீம்ல ஒருத்தருமே இல்லையா. சோ இது எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா எங்கேயுமே ஒரு ரஷ் ஆஃப் பிளட் காட்டி ஒரு போலர் நான் பிக் பண்றேன் அடிக்கிறதுக்கு. we can't do it one over. for example, சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்ச் நம்ம ஃபைனல்ஸ் வந்தது few years back. அப்போ ஷேக் வாட்சன் டிஃபென்ஸ் ஆடுறாரு, புவனேஸ்வர் குமார ஃபுல் we are chasing around 180. அப்போ டிஃபென்ஸ் ஆடி மெய்டன் ஓவர் கொடுத்துட்டாரு. மெய்டன் ஓவர் அப்போ இருந்த விசு எனக்கு போன் பண்ணி, ஏன் பாஸ்கி இவர் பாட்டுக்கு மெய்டன் ஓவர் கொடுக்குறாரு, ரஷீத் கான் பொல்லாதவன், அப்படிப்பட்ட போலர், அவருக்கு 4 ஓவர் இருக்கு, 5 ஓவர் போச்சுன்னா 180 15 ஓவர் எப்படி அடிக்குதுன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், கவலையப்படாதீங்க விசு, நமக்குன்னு ஒரு ஆபத் பாண்டா ஒருத்தன் வருவான்,
அவன் 5 6 கொடுப்பான் ஒரு ஓவர் அப்படின்னு சொன்னேன். கரெக்டா கவுல் ஒருத்தர் பேண்ட் எல்லாம் போட்டு வந்தார் ஸ்டைலா வளர்ந்துட்டாங்க 5 6. சோ இப்படி யாராவது ஒருத்தர் அப்ப உடனே விஸ்வ எனக்கு வந்து ஆடியோ வாய்ஸ் அமைச்சாரு ராட்சசனியா நீ அப்படின்னு. சோ இது ஒரு எதிர்பார்ப்புல யாராவது ஒருத்தர் டேர்ன் அரவுண்ட் பண்ணுவான்னு பார்த்தா டோட்டல் வீக் சரண்டர். அப்பா கால்ல கஷ்டமா வந்து நாங்க சான்ஸே கிடையாது, ஜெயிக்கிறதுக்கு நாங்க ஆடவே இல்லை. அதாவது நாங்க வந்து ஜென்டில் அடிச்சோம்னா அது குவிக் சிங்கிள், கம்ஃபர்டபுள் சிங்கிள். இழுத்து அடிச்சோம்னா பவர்ஃபுல் சிங்கிள், அதுவும் 4 கிடையாது 6 கிடையாது. என்னங்க கிரிக்கெட் ஐயோ. எனக்கு 4 6 எல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ் பேன் பண்ணிட்டாங்களா செப்பாக்கல, எனக்கு புரியல. இப்படி ஒரு கிரிக்கெட்டா எனக்கு எனக்கு நான் அந்த அளவுக்கு எல்லாம் ஃபேன் கிடையாது, எல்லாத்தையும் ரெகக்னைஸ் பண்ற அளவுக்கு எல்லாம் ஃபேன் கிடையாது. இது டீம் கேம், யூ ஹேவ் டு ப்ளே ஃபார் தி டீம். இது நீங்க கிட்டக்க வரீங்க ஒரு 6 போன மேட்ச்ல டிஃபீட்ட வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. 6 ரன்ஸ் ஆல்மோஸ்ட் தேர்ன்றது ஒரு சந்தோஷமான விஷயம். அதுல ஒன்றும் நத்திங் டு ரிக்ரெட். இதுல ஃபேன்ஸ் எல்லாம் வெயில்ல வந்து அவங்க எல்லாம் ஹார்ட் அண்ட் மணியை வந்து செலவழிச்சுட்டு வந்து பார்த்துன்னு இருக்காங்க. we have to show the intention boss. we are trying. ஆனா மிஸ் டைம் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல. நான் உள்ளுக்குள்ள போறது 4வது ஓவர்ல 18வது ஓவர் வரைக்கும் நீங்க மிஸ் டைமே ஆயிடுன்றது என்னது. விஜய் சங்கர் வந்து ஒரு அவுட் கொடுக்கல, டிஆர்எஸ் அவங்க போல ஒரு அவுட் மிடில் ஸ்டாக் பால் 4 கேட்ச் விடுறாங்க. அப்புறம் தான் தெரியுது ஓவர்டே விட்டுறாங்க அந்த கேட்ச். ஏய் அவர் அவுட்டே இருக்காது, ஒரு 2 ஆடு விடு அப்படின்ற மாதிரி அவங்க பண்றதை பார்த்தா. சோ தமிழ்நாட்டுல இருந்து நீங்க ஒருத்தர் போய் பூந்து விளையாட ஒரு கிரைசிஸ் வந்துருக்கு. இதுல நான் காமிச்சிட்டேன்னா தமிழ்நாட்டுல நான் தான் கிங். ஒரு சிஎஸ்கேல இத்தனை நாள் தமிழ்நாட்டுல இருந்து யாரும் எடுக்கலன்னு பேசுனீங்க, அதுல நான் ஒருத்த காமிச்சிட்டேன் அந்த மாதிரி காட்டுறோம் நம்ம. ஆனஸ்ட்லி இதுல டாப் ஸ்கோர் வச்சதுக்கு அவர் நீங்க சந்தோஷப்படுவாரா? நீங்க ஐ டோன்ட், நான் அந்த பொசிஷன்ல இருந்து நான் சந்தோஷப்பட மாட்டேன். இட்ஸ் டீம் கேம். நான் இங்கே கிட்டக்கு வந்துருக்கணும். கேஷுவலா ஆடிட்டு இருக்கிறது என்ன பாயிண்ட்? எப்பதான் சிங்கிளுக்கு ஆடிட்டு இருந்தா பாயிண்ட் இருக்கு. சார் சிஎஸ்கே இன்னைக்கு வந்து அந்த இன்டென்ட் காட்டல, ஆட மாட்டேங்கிறாங்க, என்னது இது ஓடிஐ மேட்ச் மாதிரி ஆடுறாங்கன்ற கேள்வி இல்லை. என்னோட புரிதலுக்காக நான் கேட்கிறேன். இப்போ தோனி உள்ள வராரு, மேட்சை ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஆடுனா என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஒரு 3 பால் சரி 4 பால் சரி 5வது 6வது பால் ஒரு 6 ட்ரை பண்ணி 1 6 போயிருந்திருக்கணும், இல்ல அவுட் ஆயிருந்திருக்கும். இது ரெண்டுல ஏதாவது ஒரு நடந்திருக்கும். அவரும் சரி விஜய் சங்கரும் சரி அதை ட்ரை பண்ண முடியாத அளவுக்கு அவங்களோட அப்ரோச் என்னவா இருந்திருக்கும், அவங்க மைண்ட் செட் என்னவா இருந்திருக்கும்? கடைசியில பாத்துக்கலாம் இவர் வருவாரு அவர் வருவாருன்னா இது என்னது? சரி பாலா, வேற வேற டைமென்ஷன்ல சொல்ல வேண்டிய பதில் இது என்னன்னா, frankly out of compulsion தான் தோனி ஆடுறாருன்னு தோணுது. இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார் தி ஃபேன்ஸ், நோ டவுட் அபவுட் இட். ஃபேன்ஸ் வாண்ட் டு see him. அது கண்டிப்பா இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி பேர்ல யாருக்கும் இருக்காது. இந்த டெசிபல் சவுண்ட் இதெல்லாம் இருக்கு, இதுக்காக ஆடுறான். ஓகே, மேனேஜ்மெண்ட்ல கூட அவர் ஃபுல்லா பில்லிங் ஆடுறாரான்னு தெரியாது. ஏன்னா ஹெல்த்ன்றது ஒண்ணே அதுக்கு எக்ஸப்ஷனே கிடையாது யாருமே. ஈவன் ஃபாஸ்டஸ்ட் ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ல ஃபாஸ்டஸ்ட், விக்கெட் கீப்பிங்ல ஃபாஸ்டஸ்ட், பேட்டிங்ல தண்டர். பட் அது எல்லாமே கை கொடுக்க மாட்டேன்றது இம்பார்ட்டன்ட் தான். கீப்பிங் மட்டும் கொடுக்குது. கீப்பிங் பண்ற ஃபிளாஷ் இருக்கு, ஸ்டம்பிங் அது இருக்கு. பட் உட்காந்து எழுதுக்கிறதுக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் ரணகணும். அந்த பெயின்லாம் இன்னொருத்தருக்கு சொல்லி புரிய வைக்கவே முடியாது. ஸ்போர்ட்ஸ்ல இன் அண்ட் அவுட் இருந்தா தான் தெரியும். வாழ்க்கை பூரா ஸ்போர்ட்ஸ் இருந்தாதான் அது என்ன பெயின்றது தெரியும். ஸோ அந்த முட்டி வந்து பெரும் பிரச்சனை. அதனாலதான் அதெல்லாம் மீறி பெஸ்ட் ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணி லாஸ்ட் ஓவர் வருது பேட்டிங்க்கு, அப்படி பண்ணிட்டாரு. இப்போ எல்லாரும் கேட்கறதுனால அவுட் ஆஃப் கம்பல்ஷன் அண்ட் ப்ரெஷர் இப்போ நம்ம பிளேயர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களே சிஎஸ்கே பிளேயர்ஸ் அவரை கலாய்ச்சிட்டாங்க. நீங்க கட்சியில் தானே வரீங்க, நாங்க எல்லாம் தடுத்தது அவுட் சிஎஸ்கே வந்து ஆடும், நீங்க எப்படி கட்சியா வரீங்க? நாங்க ஒரு 5 பேர் அவுட் ஆயிடுறோம் 10வது ஓவர்லயே. அப்ப நீங்க வந்துதான் ஆகணுன்ற மாதிரி வர வச்சிட்டாங்க. வர வச்ச அப்புறம் அந்த பழைய பவர் இருக்கு பாத்தீங்களா, பவர் பேக்ட், நான் அடிச்சா வெளில போறதுன்னு இருக்கு. அது இப்ப ஏஜ் ஃபேக்டர்னால டெஃபினட்டா குறைஞ்சிடுச்சு. சோ இஸ் வெயிட்டிங் ஃபார் த லூஸ் பால். முன்ன கிடையாது, நீ நல்ல பால் போட்டா சரி, என்ன பால் போட்டா சரி 6. அது இப்ப கிடையாது, அடுத்த ஸ்டேஜ்க்கு வந்தாச்சு. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த லூஸ் பால். பட் இப்போ அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸும் பயங்கரமா அப் ஆயிடுச்சு இல்ல. இப்போ ஒவ்வொருத்தரோட போலிங் ஸ்டாண்டர்ட்ஸ், போலிங் யார்கர்ஸ், வைட் அவுட் ரைட், போலிங் ஸ்லோ பவுன்சர்ஸ், அதெல்லாம் பண்ணும்போது இப்போ கோப் அப் பண்றது கஷ்டமா இருக்கு. இதுதான் நான் புரிஞ்சுக்கிறது. With ultimate discomfort is purely for the fans is coming and making his presence felt. அப்படிதான் எனக்கு தோணுது. அவரால் பிசிக்கலா பழைய மாதிரி அடிக்க முடியல. ஏன்னா பழைய மாதிரி அடிக்க முடியாம இங்க கொஞ்சம் குவாலிட்டி டிட்டரேட் ஆகுது பிசிக்கலா. ஆனா எதிர்பக்கத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க குவாலிட்டி எல்லாம் யங்ஸ்டர்ஸ், அவங்க எல்லாம் பிளான் பண்ணி போட்டுருக்காங்க இப்போ போலிங் ஸ்ட்ராட்டஜிக்கா. இப்ப எல்லா ஆட்ஸும் அகேன்ஸ்டா இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது.
ஏஜ் ஃபேக்டர் அவர் இஸ் ரெடி டு லீவ், பட் ஃபார் கம்பல்சரி இஸ் பிளேயிங்ன்றது தான் என்னோட நான் அண்டர்ஸ்டாண்டிங் பார்க்கும்போது அப்படிதான் தெரியும். சார் இப்போ அதாவது நான் என்ன கேட்கிறேன்னா சார், இப்போ ஓகே அவருக்கு வயசாயிருச்சு, ஒரு 43 ஏஜ்லயே அவர் ஆடுறாரு, அதெல்லாம் ரைட். அந்த எஃபர்ட் வந்து ஃபேன்ஸ்க்காகத்தான் வந்து ஆடுறாரு, 100% அக்ரி. அதை நானும் நினைக்கிறேன். அவங்களுக்காக தான் வந்து ஆடுறாரு, பெஸ்ட்டை கொடுக்குறாரு. இதுவும் பத்தலன்னு நம்ம கேட்கிறோமே என்ன, அதெல்லாம் ரைட் ஓகே. பட் நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த 6 ஹிட்டிங்கே போகாம இப்படி ஆடிட்டு இருக்கிறது ஏன் தான் நான் கேட்கிறேன். அதாவது உங்களுக்கு பவர் இல்லைன்னா அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆயிட்டு வெளியே கூட போயிருங்க. பட் ஆனா நான் பால்ஸ் வேஸ்ட் பண்ணி உள்ள இருப்பேன்ற மென்டாலிட்டி என்னங்கறத நான் புரிஞ்சுக்க கேக்குறேன். மைண்ட் கம்ப்ளீட்டா இன்டு தி கேம் இல்லனா உங்களுக்கு வராது உங்க ஸ்ட்ரோக். மைண்ட் இஸ் நாட் ஃபுல்லி இன்டு தி கேம். உள்ள வரோம், ஒரு பயங்கர வெறி இருக்கு. 2 ஓவர்ஸ் ஒரு 30 அடிக்கிறதுக்கு எல்லாம் வெயிட்டிங் ஃபார் மை 6 இருந்த பீரியட் ஒன்று இருந்தது. அதுல மைண்ட் பிசிக் ரெண்டும் ஒத்துழைச்சிருந்தது. இவர் டவரிங்கா பண்ணிட்டாரு. இப்ப மைண்டே அதுக்குள்ள கேம் ஒழுங்கு இல்ல. ஃபுல்லா கீப்பிங்ல இருக்கிற அளவுக்கு பேட்டிங்ல இல்ல. அப்படி சொல்றேன். கீப்பிங்ல ஹாக் மாதிரி பாத்துருக்கு அந்த கீப்பிங் எல்லாம், அந்த ஸ்டம்பிங் பண்றதெல்லாம். சோ நீங்க வந்து வெயிட்டிங் ஃபார் த லூஸ் பால்ங்கிறது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் தான் என் டைப் ஆஃப் 6 அடிக்கிறதுக்கு எந்த பால் வரும்னு நான் வெயிட் பண்றதுலாம் ரூல் அவுட் இருக்கும். இனிமே அது பண்ணவே முடியாது. யூ ஹேவ் டு கன்வெர்ட் அ டாப் கிளாஸ் டெலிவரி இன்டு லூஸ் பால். நீங்க அடிக்கிற அடியில அதுதான் நான் சொல்றேன். டோன்ட் வெயிட் ஃபார் த லூஸ் பால். இப்போ நம்ம இம்ப்ரோவைசிங் ஒன்ஸ் அகைன் இட் கம்ஸ் தி சேம் டாபிக். யூ ஆர் நாட் மூவிங் அவே ஃப்ரம் தி ட்ரீஸ், நாட் ஸ்டெப்பிங் அவுட். யாரா ஒருத்தர் ஸ்டெப் அவுட் பண்ணது பாத்தீங்களா நீங்க ஸ்பின்னர்ஸுக்கு? கிடையாது. யார் பண்ணாங்க ஸ்டெப் அவுட்? ஒண்ணுமே பண்ணலையே. நீங்க இம்ப்ரோவைஸ் பண்ணாம எப்படி 9 and 10 ஆஸ்கிங் ரேட் which is going which is climbing to 14 எப்படி அடிக்க போறீங்க சொல்லுங்க? யாராவது ஒரு கோச் அதை சொல்லுங்க, எப்படி அடிக்க முடியும்? முடியாது. நீங்க இம்ப்ரோவைஸ் பண்ணாதான் முடியும். இல்ல தண்டர் ஹிட்டர்ஸ் போலாடு ரசல் டைப்ல உங்களுக்கு ஹிட்டர்ஸ் இருக்கணும், இல்ல டிம் டேவிட் மாதிரி இருக்கணும். ரெண்டுமே இல்லையே, எப்படி அடிப்பீங்க? ஸோ வீக்னஸ் ரொம்ப ஃபாஸ்டா ஸ்பாட் பண்றாங்க. வீக்னஸ் ஸ்பாட் பண்ணி they just playing to that weakness கரெக்டா. சார் இப்போ டிசி உடைய ஸ்பின்னர்ஸுமே கூட அவங்க நம்ம வந்து கிரெடிட் எடுத்துட முடியாது. அதாவது வந்துட்டு அவங்க ரொம்ப லூஸ் பால் போட்டாங்கப்பா, அதை கூட இவங்க 2 பேர் அடிக்கலப்பான்னு நம்ம சொல்லவும் முடியாது. அந்த 2 பவுலர்ஸ் வந்து முக்கியமா குல்தீப் யாதவ், விப்ராஜ், இவங்க 2 பேரோட அந்த பவுலிங் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்துச்சு சார். ஆக்சுவலா அழகா போட்டிருந்தாங்க. அதனாலதான் இவங்க அவுட் ஆனாங்கன்னு நான் சொல்ல வரல. பட் அவங்களும் நல்லா போட்டாங்க. we should credit them also. அந்த ஒரு பிரஷரை மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாங்க. எவ்ரி எண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா சூப்பர்பா வந்துட்டு மெயின்டைன் பண்ணது. அண்ட் அக்சர் பட்டேல் அவர் ஒரு ஸ்பின்னரா இருந்து தன்னை ஒரு கேப்டனா இருந்துமே கூட பவுலிங்கே அவர் வராம அவ்வளவு நேரம் எல்லாரையுமே போட விட்டு நீங்க போடுங்க நாங்க ஒரு பவுலரா நீங்க தான் நல்லா போடுறீங்களே போடுங்கன்னு சொன்ன அந்த கேப்டன்சி ஆஃப் அக்சர் பட்டேல் really stood out in today's match. See, we never challenge this captaincy at all today. நீங்க எந்த பால் போட்டாலும் அவுட் ஆகுறீங்கன்னா என்ன இருக்கு ஒரு சேலஞ்ச்? போடுறாரு ஃபர்ஸ்ட் ஷார்ட் பிச் போடுறாரு முகேஷ். அந்த பால் நார்மலா மிட் விக்கெட்ல 6 அடிக்கணும் ரச்சின் ரவீந்திரா. நட்ஸ் பண்ணி கார்டன் போடுறாரு. சர்ப்ரைஸ். கான்வே வந்து அதை பண்ணவே மாட்டாரு. அதை வந்து இந்த பக்கம் அடிக்காது, அக்ராஸ் அடிக்க போறாரு. இப்படி அவுட் ஆகுது கவர்ஸ்ல. சிவம் டுபே வீக் ஷாட்டுக்கு அவுட். இவர் வந்து சிங்கிள்ஸ் கார்டன் இருக்காரு விஜய் சங்கர். அப்போ நீங்க யாரு நீங்க ஸ்பாட் பண்ணி சொல்ல போறீங்க? குலுக்கிற ஒருத்தர் இவரு நம்ம திருப்பாதி குலுக்குவாரு, அவரு நீங்க எடுக்கல. அவரு அட்லீஸ்ட் ஃபாஸ்டா வந்து பண்ணிப்பாரு பால் வரதுக்கு முன்னாடி. அதுவும் பாக்குறது இல்ல. ஸோ லெத்தார்ஜிக்கா ஸ்லோ மோஷன்ல போயிட்டு இருக்கு கேம். கேமையே ஸ்லோ மோஷன்ல காமிக்கிற மாதிரி அந்த மாதிரி. ஸோ இன்டென்ட் இல்லையா இல்ல கெப்பாசிட்டி இல்லையா, இதெல்லாம் பெரிய டிபேட் லெவல்ல பண்ணிட்டாங்க நீங்க ஒரே மேட்ச். சார் இப்ப நீங்க அந்த கேள்வி ஏற்கனவே கேட்டிருந்தீங்க, இது வந்து ஸ்குவாடே சரியில்லையா இதுவா அதுவான்னு. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த மேட்ச் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐ ஓப்பனிங்கா சிஎஸ்கே உடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஒரு ஷார்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு முகத்துல அடிச்ச மாதிரி இதுதான்ப்பா அவங்களுடைய ஆக்சுவல் கேலிபர் இதுதான் அப்படிங்கறத சொல்லக்கூடிய மேட்சா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நீங்க நல்லா பாருங்க, உங்களோட மத்த டீம்ஸ் எல்லாம் பாருங்க, ஆப்பனன்ஸ் ஆக்ஷன்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா நீங்க வந்து 14 மேட்சோ 16 மேட்ச் இங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. யுவர் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் அ சீசன் ஸ்டார்ட்ஸ் அட் தி ஆக்ஷன். அதை வந்து ரொம்ப அழகா வந்து தெரிய வச்சுக்கலாம் சார். பிகாஸ் நீங்க மத்த எல்லா டீம் பார்த்தா ஒன்னு ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் நல்லா வாங்கி வச்சுட்டாங்க, ஸ்பின்ன போட்டு விட்டாங்க. சில டீம் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸா பேக் பண்ணி வச்சுக்கிறாங்க, ஃபாஸ்ட் பவுலிங் பெருசா இல்ல. சில டீம் பேட்டிங் ஃபுல்லா இறக்கி வச்சுக்கிறாங்க, எஸ்ஆர்எச் மாதிரி, பஞ்சாப் கிங்ஸ் மாதிரி. சோ ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டை ரொம்ப கம்ப்ளீட்டா ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுட்டாங்க ஒவ்வொரு பிரான்ச்சைசியுமே. பட் சிஎஸ்கே இஸ் லேக்கிங் இன் எவ்ரி டிபார்ட்மெண்ட். ஸ்பின்ல மட்டும் சொல்லிக்கிற அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஜடேஜா இருக்காரு, ஒரு நூர் அஹமத் இருக்காரு. அஸ்வின் ஆஃப்கோர்ஸ் நாட் அட் ஹிஸ் பெஸ்ட், பட் ஏதோ ஒரு ஸ்பின் டிபார்ட்மெண்ட் சொல்லிக்கிற மாதிரி இருக்கு. பட் மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நீங்க வந்து ஒரு ஹிட்டரை வாங்கல. நீங்க வந்து இன்னுமே வந்து சிஎஸ்கே வந்து அந்த ஒரு 30ஸ்ல 35ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோ ஹிட்டர்ஸ், ஒரு 140 130 ஸ்ட்ரைக் ரேட்ல இருக்கிறவங்களை நம்பி வாங்கிட்டு இருக்கீங்க. இனிமே நீங்க வேலைக்கெல்லாம் ஆகவே ஆகாது.
170 180 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடக்கூடிய ஹிட்டர் நீங்க வாங்கலாம், இதுதான் உங்க நிலைமை அப்படிங்கறத சொல்லி அடிச்ச மாதிரி இருந்துச்சு இந்த மேட்சோடைய இதுங்கிறது. ஆமா, 30 to 40 ஃபேன்ஸ் ஆன் ஆவரேஜ் ஒரு 2 நாள்ல பார்த்திருப்பேன், பேசியிருப்பாங்க வந்து இதை பத்தி யாரும் ஒரி இந்த மாதிரி ஆர்டர்மெண்ட். ஸோ அவங்களுக்கு ஆன்சருக்கு நீங்க சொன்னதுதான், நீங்க பவர் ஹிட்டர்ஸ் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் ஆர் நாட் இம்ப்ரோவைசிங். அப்ப நம்ம சேஸ் பண்றது கஷ்டம். போலிங் குவாலிட்டி இருக்கு, போலிங் குவாலிட்டி இருக்கோ இல்லையோ, ஃபீல்டிங் கேட்ச் விடுறோமோ இல்லையோ, 180 to 190 நம்ம அடிக்கணும்ன்றது ஒரு டார்கெட் வச்சுக்கலாம் நம்ம லைஃப்ல. அது கூட அடிக்காம நீங்க எப்படி 5 டைம் சாம்பியன் நம்ம, அது அடிக்காம நமக்கு எப்படி வரும் சான்சஸ்? கேட்ச் ஓடுறத விடுங்க, ரன் ஓடுறத விடுங்க, அதெல்லாம் ரைட்டு. 180 நம்ம சேஸ் பண்ணணுமே. இப்போ எதுவுமே கிடையாது சார், ஒரே இன்னிங் தான் ஒரு டோர்னமெண்ட்ல, உங்க பேட்டிங் மட்டும் தான் உங்களோட டார்கெட் 180 சொல்றாங்க. அப்ப எக்ஸ்கியூஸ் கொடுக்க முடியாது இல்ல, 180 வச்சு தான் இருக்கணும். அதுக்கு என்ன பண்றோன்றது பார்ப்போம். எல்லா இடத்துலயும் ஃபெயில் ஆயிட்டே வந்தா பவர் பிளேயர்ல ரன்னும் அடிக்க மாட்டோம், ரன் ரேட்டு அந்த சமயத்துல 3 விக்கெட்டும் போயிடும்னா, அப்ப எந்த எந்த கிரவுண்ட்ல எந்த டீமுக்கு அகேன்ஸ்டா யார் போட்டா நம்ம கரெக்டா அடிப்போம், அதை நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன், சொன்னா நல்லா இருக்கும். சார் நம்ம விஜய் சங்கர் அண்ட் தோனியோடைய இந்த ஓடிஐ இன்னிங்ஸை பத்தி நிறைய பேசிட்டோம். பட் இந்த பக்கம் டாப் ஆர்டர்ல வந்தோம் அப்படின்னா எல்லாருமே ஒரு சொதப்புவாங்கன்ற சிஎஸ்கே உடைய டோர்னமெண்ட் சீசன் நம்ம இன்னைக்குதான் பாக்குறோம். ஆக்சுவலா ஒரு 3 மேட்சோட முடிவு 4 மேட்சோட முடிவுன்னு வரும்போது எல்லாருமே சொதப்பலாம் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டைம் எவர் இன் சிஎஸ்கே ஹிஸ்டரின்னு சொல்லலாம். ஸோ இதுல இன்னைக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு கேப்டனா இருந்து அவர் ஏற்கனவே ஆர்சிபி மேட்ச்ல சொல்லி வச்சு அழகா பின்னாடி ஒரு ஃபீல்டரை போட்டு ஷார்ட் பாலை போட்டு எடுத்தாங்க. இன்னைக்கு அதே மாதிரி சொல்லி வச்சு எடுத்தாங்க. அவருடைய விக்கெட் பத்தி சொல்லுங்க. ஆமா, தட்ஸ் த பெயிட். நம்ம இது எவ்ரி வீடியோல பேசியிருக்கோம். 2 பிளேயர் வைக்கிறாங்க, ஒன்னு டீப் ஸ்கொயர் லெக்ல வைக்கிறாங்க, ஒன்னு டீப் பாயிண்ட்ல வைக்கிறாங்க. The short ball is bowled only for you to go for the hook or the flick or the square cut. கரெக்டா. அதுவும் என்னன்னா ஒவ்வொரு தடவையும் என்ன பர்ஃபெக்டா வைக்கிறாங்கன்னா, அரை இன்ச்சு கூட நவுறது இல்லை ஃபீல்டர். பாத்தீங்களா, நவுந்து போய் பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஷார்ட்டியா இருக்கிற பிஷ்னாயா இருக்கட்டும், டாலா இருக்கிற ஃபீல்டரா இருக்கட்டும், ஸ்டப்ஸா இருக்கட்டும், யாரா இருந்தாலும். அதனால அந்த பெயிட் இஸ் கிளியர்லி ஃபார் யூ தேர். உள்ள போகும்போது இட்ஸ் அ மேன், ருத்ராஜ் நோஸ் தி என்டையர் ஃபீல்ட் மேப். அவருக்கு தெரியும். அவரே இப்ப சஞ்சு சாம்சன் லெவலுக்கு ஆயிட்டாங்க. சஞ்சு கரெக்டா போன்ஸ் பண்ணாலும் அடிப்பார், ஸ்கொயர் ஆகிடும். இங்கிலாந்து பண்ணிருந்தாங்க பாத்தீங்களா, அது மாதிரி. சோ அந்த மாதிரி கரெக்டா சொல்லி எடுக்கிறாங்க. இப்போ நீங்க தான் மெயின் ஸ்டே, நீங்க தான் பேக் போன். நீங்களே இந்த பெயிட்ல போய் ஆரம்பத்துல போயிறீங்க. ஒவ்வொருத்தரும் ராங்கா டெக்னிக்கலா ஆடினே இருந்தா எந்த டீமோட எந்த டோட்டல ஜெயிக்க முடியும்னு கேட்கிறேன். ஒருத்தர் எடுக்க மாட்டேன்றாங்க. ஒருத்தர் வந்து நான் போறேன், இறங்கி இறங்கி ஒரு 3 6 அடிக்கிறேன், ஐ எம் டேக்கிங் மை ஃபைட் இன்டு தி எனிமீஸ் கேம்ப். பாருங்க மேட்ச் எப்படி மாறுதுன்னு சொன்னா வேற லெவல்ல இருக்கும். அந்த மாதிரி கிரிக்கெட்டர்ஸ் வி நீட் இன் தமிழ்நாடுன்ற. டேலண்ட்டை வச்சிருந்தா போறது, அந்த டேலண்ட்டை கரெக்டா யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல எப்படி கம்ஃபர்டபுளா யூஸ் பண்றீங்க, எந்த இடத்துல மோஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டலோ அங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. பண்ணவே இல்லையே. புலமிட்டே இருக்கிற பிரயோஜனமே இல்லை. பெர்ஃபார்ம் பண்ணி காமிங்க, ஒரு மேட்ச்ல காமிங்க. அண்ட் இன்னைக்கு எல்லாருமே எதிர்பார்த்த கான்வே உள்ள வந்தே ஆகும்னு சொன்ன அந்த கான்வே இன்னைக்கு உள்ள கூட்டு வந்தாங்க. அவராலையும் அடிக்க முடியல. பட் நான் உங்ககிட்ட மேட்ச் ஆரம்பத்துல கேட்டிருந்தேன் சார், போன மேட்ச் வீடியோல கேட்டேன். அதாவது இவங்க ரச்சின் ரவீந்திராக்கு பதிலா கான்வேயை கொண்டு வரது பெட்டர், பிகாஸ் 2 பேரும் லைக் டு லைக் பேட்ஸ்மேனு. ஓவர்டன் டீம்ல இருந்தே ஆகணும், அது இருக்கலாமா சார்? நான் கூட உங்கள்கிட்ட கேட்டேன். அவர் ஒருத்தர் தான் ஹிட்டரு, அட்லீஸ்ட் அது மூலமா ஒரு 3 6 4 6 வருமானு பார்த்தா இவங்க வந்து மறுபடியும் இல்லை. எனக்கு ரச்சின் ரவீந்திரா அண்ட் கான்வே காம்போ, இவர் ஒரு 135 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவாரு, இவர் ஒரு 138 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவாரு. இவங்க 2 பேரும் எனக்கு போதும். நாங்க அகைன் that did not prove. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜேமி ஓவர்டன் should come back னு நினைக்கிறீங்களா? They bowled well boss. Stark was brilliant and then Mukesh was so நோண்டிட்டார். நம்மள முகேஷ் நோண்டிட்டார். உங்களுக்கு நமக்கு வந்து இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம்னா, சார் எந்த முகேஷ் பத்தி பேசுறீங்க? அந்த டீம் முகேஷா இந்த டீம் முகேஷா? இல்ல 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 இல்ல, முகேஷ் சௌத்ரி பத்தி அது அப்புறம் வரேன். அவர் வந்து டோனர் லிஸ்ட்ல வந்துட்டார் இப்போ. அவர் முகேஷ், அதாவது எவ்வளவோ பண்ணி முகேஷை காப்பாற்ற முடியல ஒரு டைலாக் வரும், அந்த மாதிரி இருக்கு. அவர் வந்து இதே மாதிரி போட்டிருக்காரு. 4 ஓவர்ல நம்பர் கொடுத்தாரு, நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நாங்க அவங்க முகேஷ், அவங்க டீமோட முகேஷ் சொல்றேன். சி இஸ் ஏபிள் டு போல் யார்கர்ஸ். அவங்க ஏதாவது ஒரு லூஸ் பால் போடுவாங்க, நானும் பாக்குறேன், அவங்க போட மாட்டாங்க. இப்ப நேற்று ஷர்துல் பாத்தீங்கன்னா ஒரு லூஸ் பால் போடல இந்த பெனல்டிமேட் ஓவர்ல, பெருமையா போட்டார் ஃபுல் ஓவர். அந்த மாதிரி வி ஆர் வெயிட்டிங் ஃபார் அ லூஸ் பால். அது வரவே இல்லையே. அது வரலன்னா ரன் ரேட் ஜாம் ஆகுது, விக்கெட்டை வேற விட்டுறோம். அதுலதான் சோ இம்ப்ரோவைஸ் பண்ண மாட்டோம். லூஸ் பால் வெயிட் பண்ணுவோம்னா இந்த ரன் ரேட் இப்படியே போயிடும். ரொம்ப கஷ்டம். சார் அந்த முகேஷ் பத்தி கொஞ்சம் பேசிடுவோமா? தேர்ட் சீமர்ங்கிற ஸ்லாட்டே ஒரு பிரச்சனையா இருக்கு சார் சிஎஸ்கேக்கு. இப்போ பத்திரானா எண்டுக்கு போட இருக்கிறாரு, ஸ்டார்டிங்ல போறதுக்கு வந்து கலீல் அஹ்மத் இருக்காரு. ஒரு மேட்ச் போனா கூட திரும்ப வந்துடுறாங்க. இவங்க 2 பேர் வந்து ஒரு தூண். பட் இந்த தேர்ட் சீமருங்கிறது தான் இப்ப பிரச்சனை சிஎஸ்கேக்கு. அது சாம் கரன், அப்புறம் ஜேமி ஓவர்டன், இப்போ முகேஷ் சௌத்ரி.
இந்த லிஸ்ட்ல இன்னும் யார் வந்தாலுமே இந்த தேர்ட் சீமர் ஸ்லாட் ஃபில் பண்றது கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கும். அது அன்ஷுல் கம்போஜோ இல்ல குர்ஜப்ரீத் சிங்கா எனக்கு தெரியல அது என்ன நடக்க போகுது. ஆமா, வெரி வெரி டிஃபிகல்ட். ஏன்னா இந்த வே திங்ஸ் ஆர் கோயிங், நீங்க என்ன நீங்க சேஞ்ச் பண்ணுவீங்க சொல்லுங்க? எதை நீங்க சேஞ்ச், பேட்டிங் அட்டெம்ட் பண்ணுவீங்களா? பவர் பிளே தான் ஃபர்ஸ்ட் ஐசியூ பாயிண்ட், அதான் சொல்றேன் நான். ஃபர்ஸ்ட் பிரச்சனையே பவர் பிளே தான். போலிங்ல கூட 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சு கூட மேனேஜ் பண்ணிடலாம். ஸ்பின்னர் நல்லா போட்டாங்கன்னா 2 பேர் வச்சு மேனேஜ் பண்ணலாம். இருக்கவே சிவம் டூபே, விஜய் சங்கர் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க போறதுக்கு, மெதுவா போறது. ரச்சின் ரவீந்திரா ஸ்பின்னர்கள் என்ன ஓடும் உங்களுக்கு. பட் என்னன்னா அப்ளைங் on the match, I don't need to blame the bowlers. சர்வசாதாரணமா போலர்ஸ் வந்து ரேபிட் மாதிரி மாட்டுறாங்க, கோழி மாதிரி மாட்டுறாங்க, ரேபிட் மாதிரி மாட்டுறாங்க போலர்ஸ். ஏன்னா நான் சொல்றேன் உங்களுக்கு, இந்த இருக்கிற பேட்ஸ்ல டியூ ஃபேக்ட்ல அச்சாங்கன்னா எங்கெங்கயோ அடிக்கிறாங்க போலர்ஸ். ஒரு 180 கூட எனக்கு வரக்கூடாது டார்கெட். போலர் பெட்டரா போட்டு 120 அவுட் எடுத்து கொடுத்துருவோம்னா கிரீட் ஆகணும். 180 வரும். இந்த 180 சேஸ் பண்றது பேட்டிங்ல என்ன பண்றோம்னு பார்த்தா ரொம்ப பேடா இருக்கு பேட்டிங். போலிங் நல்லா போடுறோம் பாஸ், ஆனா எதிரில் ஆடுற டீம் வந்து ஸ்டாண்டர்ட் அப்லிஃப்ட் பண்ணிக்கிறாங்க பயங்கரமா அந்த நல்ல போலிங் ஆடுறதுக்கு. ஆனா பேட்டிங் வந்து பிலோ ஆவரேஜ் ஆடி இருக்கும். டேஞ்சர் பாயிண்ட். ஜேமி ஓவர்டன் அடுத்த மேட்ச் அட்லீஸ்ட் உள்ள வரலாமா சார், ஏதாவது இல்ல வேணாமா, என்ன நினைக்கிறீங்க? யாரு வந்தாலும் இன்டென்ட் வந்து இந்த மாதிரி தான் கஷ்டம் பாஸ். ரொம்ப நீங்க வேர்ல்ட்லயே பெஸ்ட் பாஸ் போலர்ஸ் 4 பேரை கொடுத்தா கூட அவங்க 120 எடுத்தா கூட நாங்க 100 ஆல் அவுட் ஆனோம்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அதான் நீ பேட்டிங் தான் ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். இந்த பேட்டிங் பேத்தட்டிக்கா இருக்கு. இப்போ ஓப்பனிங் ஓவர்ஸ்ல கலீல் விக்கெட் எடுக்கிறாரு, ஸ்பின்னர்ஸ் வந்தா 100 வந்து பிரமாதமா விக்கெட் எடுக்கிறாரு. அந்த மாதிரி பிரமாதமா முதல் 6 ஓவர்ல பண்றாங்க பேட்டர்னு யாரை நீங்க சொல்ல போறீங்க? அதுக்கு தான் சொன்ன தோனி ஓப்பனிங் வந்துட்டா பெட்டர். ஒரு 5 6 ஆகுது கண்குளிர பார்க்கலாம், ரன் ரேட் நல்லா வரும். சிக்ஸ் அடிக்க கெப்பாசிட்டி யாருக்கும் இல்லையே, ஃபாஸ்ட் பவுலர் 6 அடிக்க கெப்பாசிட்டி யாருக்கும் இல்லையே, யார் அடிக்க போறாங்க? கார்னே தோனி வந்துட்டா நிம்மதின்றேன். 6 ஓவர் ஓட வேணாம் சிங்கிளுக்கு. பட் இந்த நீல இருக்கிற நிகழ் இருக்கு, அது வந்து அன்பேரபிளா இருக்கும்ன்றதுதான் என்னுடைய எண்ணம். அதை மீறி பல்ல கட்சி கிரீட் ஆடி இருக்காருன்றதுதான் ஒரே பிரச்சனை. அதனாலதான் தன்னுடைய டிசைரபிள் ஷாட்ஸ் என்னவோ அதுக்கு போக முடியல. அண்ட் குவிக்கா ஃபாஸ்டா ரன்னிங் விட்டதுக்கு கஷ்டம். இது எல்லாத்துக்கும் காரணம் முட்டி நீ தான் தோனி. இதை நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன். இதை வந்து வேற வழி இல்லாம கம்பல்சன்லாம் ஆடி இருக்கான்றது எனக்கு எண்ணம் அட் 43. ரைட், ஓகே. அவர் ஒருத்தர் அந்த மாதிரி ஆடுறாரு, மற்ற டீம் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இப்போ சிஎஸ்கே எப்பவுமே வந்து ஒரு கம்பேக் டீம், நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம். நான் வந்து ஒரு பல கேள்விகளை ஏவுகணைகளா அவங்க மேல அப்படியே தெளிச்சாலும் நீங்க பதிலுக்கு சொல்ற ஒரே விஷயம், எல்லா டீமுக்கும் லாஸ் உண்டு, வெற்றி உண்டு, எல்லாம் மாறும் போல. ஒரு மேட்ச் இப்படி ஒரு மேட்ச் அப்படிங்க. பட் இப்ப நம்ம இந்த சிச்சுவேஷன்ல பாக்குறது என்னன்னா, இவ்வளவு கம்ப்ளீட்டா ஒரு சரண்டர் ஆகிற மாதிரி விளையாடுறாங்களே, ஒரு ஃபைட்டே காட்ட மாட்டேங்கிறாங்கன்ற பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையில இருந்து கூட சிஎஸ்கேனால கம்பேக் கொடுக்க முடியுமா? அவங்களால ஜஸ்ட் இந்த டோர்னமெண்ட் லாங் டோர்னமெண்ட், ஷார்ட் டோர்னமெண்ட்ல 14 லீக் மேட்சஸ் இருக்கிற டோர்னமெண்ட்ல ஜஸ்ட் ஒரு 4 மேட்ச் தான் முடிஞ்சு போயிருக்கு. அதுல ஒரு 3 தோத்து போயிருக்காங்க. சோ இப்போ எப்படி நினைக்கிறீங்க நீங்க? கேன் தே கம் பேக் ஈவன் ஆஃப்டர் திஸ்? இண்டிவிஜுவல் ரியலைசேஷன் ஒன்னு இருக்கு பாஸ். தோனி பியூட்டிஃபுல்லா சொல்றதுன்னா 2 நிமிஷம் தான் மீட்டிங். ஏன்னு கேட்டா சார் இந்த லெவல் வந்த அப்புறம் அவங்க என்ன ஆகணும் நான் சொல்லித்தருவேன்ன்ற இல்லையா? ஸ்கூலுக்கு போறதுக்கு டயத்துக்கு பெல் அடிக்கும், பியூன் பெல் அடிப்பார். காலேஜுக்கு 9 மணிக்கு உள்ள போகணும்னா பியூன் பெல் அடிப்பார். ஆபீஸ் போறது யாரா பெல் அடிப்பாங்களா? உங்களுக்கே வாட்ச் இருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும் 10 மணிக்கு நான் போறேன்னா அசிங்கம், மேனேஜர் குச்சி யாரோ தெரியுது இல்ல? அது மாதிரி இண்டிவிஜுவல் ரியலைசேஷன் வேணும். வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் மீ, இதுதான். பட் இதை விட நான் டபுள் அப் பண்ணணும் அப்படின்னு இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரும் ரியலைஸ் பண்ணணும். தன்னோட ரோல்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன. இப்ப நான் இனிமே ஆச்சுன்னா போறது இப்படிலாம் யோசிச்சு முடியாது. கடைசி பால் இதுல உங்களுக்கு அல்வா சான்ஸ். ஒருத்தர் நோ பால் போட்டா ஒரு ஃப்ரீ ஹிட்னு ஒரு சான்ஸ். ஆல் ஆட்ஸ் லோடட் அகைன்ஸ்ட் த bowler இருந்துச்சு. ஒரு நோ பால் ஒருத்தர் போட்டா லாஸ்ட் பால் 8 to win, the possibility is not ruled out. If it is a no ball, you get one more chance. அப்படி இருக்கிறச்சே நம்ம எப்படி இவ்வளவு சான்ஸ் இருக்கு, இவ்வளவு சப்போர்ட்டர்ஸ், சிஎஸ்கே ஃபேன் பேஸ்ல இருக்கிற சப்போர்ட்டர்ஸ், அவங்க கொடுக்குற குரலும் அவங்க அடிக்கிற விசிலும் உங்களுக்கு எங்கேயாவது கிடைக்குமா? வெயிட் பண்ணி இருக்காங்க அவங்க கைத்தாட்டத்துக்கு விசில் அடிக்கிறதுக்கும். நீங்க சான்ஸே கொடுக்க மாட்டீங்க. அது சவுண்டே வேணாம். மெடிடேஷன் ஆல் மாதிரி இருக்கு, ரொம்ப கறீங்க நீங்க சாந்தமா கறிட்டாங்க. சார் இன்னைக்கு நம்ம டிசியோடைய விஷயங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, அவங்களோட கிரெடிட், அவங்களுடைய பேட்டிங், கேஎல் ராகுல், இந்த மாதிரி பாசிட்டிவ்ஸான விஷயத்தை பத்தி அவங்கள பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒன் லாஸ்ட் திங் அபவுட் சிஎஸ்கே ஃபார் திஸ் போர்ஷன். முகேஷ் சௌத்ரி அவருடைய அந்த லைன் அண்ட் லென்த் ஒன்று, அவர் விட்ட கேட்ச் ஒன்று. ஏன்னா அந்த ஒரு ஓவர்ல அந்த லைன் அண்ட் லென்த் பாத்தீங்க அப்படின்னா யார்கரா அப்படின்னு கிப்ரே என்ன நீ கெட்டாத பேசிட்டு அப்படிலாம் போட முடியாதுன்ற மாதிரி அவர் வந்து இந்த யாக்கர்ன்றதை வந்து போடவே இல்லை. லென்த் பாலா போட்டு 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 சரியா அடி வாங்கினாரு. அதுக்கப்புறம் அதுலயும் ஒரு டாஸ் பால போட்டாரு. சோ அந்த ஒரு ஃபுல் டாஸ் பால திடீர்னு போடுறாரு. அதை பார்த்தோன்னே கேஎல் ராகுல் அதை மீட் பண்ணல, எதிர்பார்க்கல டாஸ் பால் வரும்னு.
பரவாயில்லையே, அப்ப இதே மாதிரி இன்னொரு டாஸ் பால் போடுவோம் அப்படின்னு அதே மாதிரி டாஸ் பண்றாரு. அந்த பால் வந்து கேட்ச் வருது. அவர் விட்ட கேட்சை பத்தி பார்த்த உடனே எனக்கு தோணிய விஷயம், உடனடியாக சரி இன்னைக்கு வீடியோல கேட்ச்கள் ஏன் இப்படி விடப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு லெசனா நீங்க எடுப்பீங்களே, அதை உங்ககிட்ட கேட்டுருவோம் அப்படின்னு தான் உடனடியா பிஃபோர் தான் அவரோட bowling பத்தி நீங்க கேட்டீங்க. அவர் தேங்காய் உடைக்கிறார், பவுன்ஸ் பண்ணிக்கினே இருக்காரு. நீங்க யாருக்கு பவுன்ஸ் ஆடுறது யாரு? KL ராகுல் இஸ் அ ஜீனியஸ். அவர் நம்பர் 1 இருக்கட்டும், நம்பர் 3 அனுப்புங்க, நம்பர் 5 அனுப்புங்க, பினிஷிங் அனுப்புங்க, என்ன வேணும். இந்தியா டெக்னிக்கலி மோஸ்ட் எக்யூப் பேட்டர் அவர் தான். அவரை மாதிரி டெக்னிக்கலி பிரில்லியன்ட், டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ் இருக்கிற பேட்டரே கிடையாது. அவருக்கு அப்புறம் போரேல்ன்றவர் நல்லா அடிக்கிறார். ஷார்ட் பாலா போட்டு வச்சுமா இந்த பிச்சில் சீமிங்க்கு ஹெல்ப் பண்ணல, பவுன்ஸ் ரொம்ப கிடையாது. ஸ்லோ போலர்ஸுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணது, பட் அது அன்பிளேபிள் கிடையாது. ஸோ கொஞ்சம் செட்டில் ஆயிட்டீங்கன்னா ஈஸியா ஆகலாம். அந்த மாதிரி பிச்சு ராகுல் கரெக்டா பண்ணது. அந்த டெம்பரமெண்ட்னா என்ன, அவுட் சைட் தி ஆஃப் சம்ல அடிக்கிறார் பாருங்க, சூரியகுமார் யாதவ் மாதிரி ஸ்வீப்ல அடிக்கிறார் பாருங்க, அதெல்லாம் டாப் கிளாஸ். பின்னிட்டு அவரோட பேட்டிங் கிளியரா டுக் த கேம் அவே ஃப்ரம் அஸ். அவருடைய பேட்டிங்லயே, ஏன்னா ஓப்பனிங்ல கலீல் ஃபர்ஸ்ட் கிளாஸா போடுறது, நீ ஃபென்டாஸ்டிக்கா போடுற கலீல் ஒரு லவ்லி ஓவர் போட்டு ரன்னே வரல, பேட் இன்சைட் அவுட்லாம் திரும்புது பேட்டர்ஸுக்கு. அந்த சமயத்துல நீங்க போயிட்டு நெக்ஸ்ட் ஓவர் இந்த மாதிரி நீங்க போட்டீங்கன்னா அரை போட்டு 4 கொடுத்து 100 தூக்கி போய் கை விட்டு போகுது மேட்ச். அங்கேயே பயம் வரும். பேட்டிங்ல ரன் வரமாட்டேன்றது, போலிங்ல ரெண்டு குத்துனு, ரெண்டு எக்ஸ்ட்ரீம். ஸோ அது கேட்ச் நீங்க கேட்டது என்னன்னா, நிறைய பேருக்கு சொல்லுவேன் பால் ரெடியா வச்சிருந்தா நீங்க கேட்பீங்கன்ட்டு. இப்ப என்னன்னா ஹை கேச்சஸ் எல்லாரும் இப்படி பிடிக்கிறாங்க, செஸ்ட் ஹைட் பிடிக்கிறாங்கல்ல, அது கரெக்டா செஸ்ட் ஹைட் தான் பிடிக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், கபில் வேர்ல்ட் கப் 83 ஒரு கேட்ச் பிடிச்சாருல, ஓடி போய் தன்னோட முதுகு பின்னாலேந்து வர கேட்ச போய் இப்படி போய் பிடிச்சாரு கிரௌடு கிட்ட. அந்த கேட்சை நீங்க ஓடினே இருக்கணும், ஏன்னா டைம் இல்ல. நீங்க ஓடுற டைமும் அந்த பால் இறங்குற டைமும் அதை கரெக்டா நீங்க டைம் பண்ணி போய் பிடிக்கணும்னா நீங்க வந்து உங்களுக்கு யோசிக்க டைமே கிடையாது. நீங்க ஓடிட்டே இருக்கணும், போய் கேட்ச் பிடிக்கணும். இது ஒரு பக்கம். இன்னைக்கு இவருக்கு எக்கச்சக்க டைம் இருந்தது, இப்படி வந்து போட்டார், அவர் அடிச்சிட்டார், பாலை தூக்கி அடிச்சிட்டார். ராகுல் தானே அடிச்சது, ராகுல் தூக்கி அடிச்சிட்டார். இப்போ நான் தான் அந்த நம்ம முகேஷ் சௌத்ரி இடத்துல இங்க நிக்கிறேன்னா, இப்ப பால் வந்து இங்கே போய் ஹைட்ல போயாச்சு, பயங்கர ஹைட்ல போயாச்சு பால். ஆனா இவருக்கு 5 அடி இல்ல 10 அடி தள்ளி தான் அந்த கேட்ச் வந்து இருக்கு. இவரே போலாம் அந்த கேட்சுக்கு, இவருக்கு போறதுக்கு அவ்வளோ டைம் இருக்கு. பட் இவர் என்ன பண்றாரு, ஆங்குலரா இந்த ஆங்கிள்லயே போறாரு அந்த கேட்சுக்கு. பேட்ஸ்மேன் அடிச்சாச்சு, இவர் ஷார்ட் பண்ணிட்டு இந்த ஆங்கிள் போயிட்டு இருக்காரு. ஆனா எக்கச்சக்க டைம் இருக்கு, 5 ஸ்டெப் எடுத்தா கேட்சுக்கு வந்துடலாம். இவர் என்ன பண்ணிருக்கணும், ஃபாஸ்டா ஓடி போய் பால் இறங்கும் போது தன்னுடைய செஸ்ட் பைசெக்ட் பண்ற மாதிரி பொசிஷன்ல போய் நின்று ஸ்ட்ரெயிட்டா பிடிச்சிக்கலாம். விச் மீன்ஸ் ஷார்ட் மிட்வீட் கிட்ட போயிட்டு இவர் ஸ்ட்ரெயிட்டா ஸ்லிப் ஃபேஸ் பண்ற மாதிரி ஆங்கிள் இருந்தாருன்னா இப்படி பிடிச்சிக்கலாம். அப்ப என்ன ஆகுது, ரெண்டு கண்ணுடைய போக்கஸ் இருக்கு பால் மேல. இப்படி சைட்லயே போனார்னா இந்த பக்கத்துல இருந்து வர பால ஒரு கண்ணோட போக்கஸ் தான் இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா மெதுவா ஓடி போய் கடைசியில கையை நீட்ட வேண்டி இருந்தது, பால் சரியாவே ஜட்ஜ் பண்ணல. அதனால when you have time as the ball is descending, நீங்க ஸ்ட்ரெயிட்டா போய் நின்னுட்டு உங்க செஸ்ட் பக்கத்தை உங்க பாடியை பைசெக்ட் பண்ற மாதிரி ஒரு பொசிஷன்ல நின்ட்டீங்கன்னா அந்த கேட்ச் இஸ் சேஃபர். அதர் தென் தட் மெதுவாவே போய் ஒன் ஐ போக்கஸ்லயே போனீங்கன்னா இப்படிதான் ஓடுவீங்க. ஓ, நான் நீங்க ஆக்சுவலா என்ன சொல்லுவீங்கன்னு நினைச்சேன்னா, இவர் வந்து இப்படி நீட்டி இருக்க கூடாது, பாடி கிட்ட க்ளோஸா புடிச்சிட்டு சொல்லி நினைச்சேன். இது வந்து நான் இப்பதான் பாக்குறேன். ஓகே, அவர் போயிட்டு அந்த பக்கத்துல திரும்பி டுவர்ட்ஸ் தி பால் ஃபேஸ் பண்ணி இப்படி புடிச்சிருக்கணும். சோ நீங்க வந்து பந்துக்கு போறதுக்கே உங்களுக்கு ஜட்மெண்ட் இல்ல, இந்த பந்து கிட்ட நான் போயிட்டு இருக்கேன்னா இல்ல நான் பந்து கிட்டே போகாம கையை மட்டும் நீட்டுறேனான்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தீங்கன்னா எந்த கேட்சும் பிடிக்க முடியாது. அதனால தப்பு ஃபாஸ்டா ஓட்டு திரும்பி நின்னுந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா ஒரு கேட்ச் மாதிரி வந்துடும். அதுதான் நான் சொல்றேன். ரைட் சார், இன்னைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான பேட்டிங் ஆடினாங்க. டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆக்சுவலா மதிஷா பத்திரானா போன்ற சில பாசிட்டிவ்கள் சிஎஸ்கேக்கு இந்த மேட்ச் அத பத்தி கொஞ்சம் பேசவே தோணுச்சு. அவங்க அடிச்சு அன்னைக்கு ஆக்சுவலா ஒரு 200 ஈஸியா போயிருந்தாங்க. பட் லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல ஜஸ்ட் 40 ரன்ஸ் தே ஸ்கோர்ட், 40 ஆட் ரன்ஸ். சூப்பர். ஆமா, ஃபேண்டாஸ்டிக்கா போட்டார் பத்திரானா வாஸ் பிரில்லியன்ட். கலீல் வாஸ் பிரில்லியன்ட். கலீல ஒண்ணுமே பண்ண முடியல. ஓப்பனிங் ஸ்பெல் சரி, அப்புறம் வந்த ஸ்பெல்லும் சரி, கலீல் வாஸ் பிரில்லியன்ட். நம்ம ஏன் தப்பிச்சோன்னு இன்னொரு ரீசன் சொல்றேன். அவங்களுக்கு வந்து அஷுட்டோஷ் ஸ்டப்ஸ்னு 2 ராட்சசன்கள் இருக்காங்க, 6 அடிக்கிற ராட்சசன்கள். அவங்களுக்கு பதில என்ன பண்ணிட்டாங்க, ரிஸ்வியை ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துட்டாங்க. எப்போ அவங்க 2 நல்லா இருந்த போது ரிஸ்வி சிஎஸ்கேக்கு ஆடினார் ஃபர்ஸ்ட், இன்னைக்கும் சிஎஸ்கேக்கே ஆடிட்டாரு. பால் படவே இல்லை பேட்ல. முகேஷ் சௌத்ரி அந்த டீம் ஆடுறாரு, இவர் ரிஸ்வி நம்ம சிஎஸ்கே ஆடிருக்காரு. அதனால அஷுட்டோஷ் அண்ட் ஸ்டப்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய பால்ஸ் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அவங்க எண்ட்ல.
அவங்க ஏர்லியா வந்திருந்தாங்கன்னா கந்தலாயிரம் 200 தாண்டி இருக்கும். பட் அந்த பொசிஷன்ல பியூட்டிஃபுல்லா போட்டாங்க போலிங்க ஒத்துக்கணும். பத்திரன் டாப் கிளாஸ் தான் போட்டார், கலீல் ஃபென்டாஸ்டிக்கா போட்டார். அண்ட் அஃப்கோர்ஸ் நூர் நாட் அட் இஸ் ரியல் பெஸ்ட் இன்னைக்கு. நூர் அந்த ஒரு விக்கெட் எடுத்தாரு அக்சர் பட்டேல தவிர, நூறு அந்த கெஸ்ஸிங் வந்து இன்னைக்கு அந்த எலிமெண்ட் இல்லை. அதனால ரொம்ப ஈஸியா அவரையும் அடிச்சிட்டாங்க. கேஎல்ராகுல் உங்கள்கிட்ட மாட்டீங்கன்னா நீங்க என்ன குவாலிட்டி போட்டாலும் கார்னர் பண்றது. He was bloody brilliant. திடீர்னு பார்த்தா எப்ப இறங்குறாரு தெரியாது, ஃப்ரண்ட்ல எப்ப இறங்கி தூக்கி அடிக்கிறாரு தெரியாது, எப்ப அக்ராஸ் அதுதான் சொன்னேன். அவர் வந்து பர்சனலாவே இருப்பார். He will never be a formula. நம்ம சிஎஸ்கே பேட்டர்ஸ் போகும்போது we are presenting ourselves as a formula. இப்படி போட்டா போறோம் அப்படின்ட்டு பர்சனலா இருக்கணும். எப்ப சார்ஜ் பண்ணுவோம், எப்போ விக்கெட் விட்டு சைட்ல போய் அடிப்போம் தெரியாம ஒரு பர்சனலாவே இருக்கணும். அது லேக்கிங் நம்ம. ஆனா கேஎல் ராகுலோட வந்து நம்ம ஏற்கனவே பாராட்டினோம் சார். போன மேட்ச்ல ஒரு 5 பாலுக்கு 15 அடிச்சாரு. அதான் ஃபர்ஸ்ட் கம்பேக் வராரு டீமுக்குள்ள. முதல் மேட்ச் விளையாடாம அதுலயே அப்படி ஆடுறாரு. ஏதோ வித்தியாசமா 2.2 கேஎல் ராகுல் மாதிரி இருக்காருன்னு பார்த்தோம். இன்னைக்கு அதை கண்டினியூ பண்ண விதம் வந்து உண்மையாவே வந்து இஸ் ப்ரூவிங் தட் இஸ் நாட் வெரி ஈஸி டு கோ பிளேயர். நான் என்னோட T20 பிளேயிங் வந்து நான் வேற மாதிரி அப்கிரேட் பண்ணி வந்திருக்கேன் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு ரொம்ப கிளியரா காட்டினாரு. எப்பவுமே ஏன் அவரை சப்போர்ட் பண்றதுன்னா, when the batting conditions are tough, that is it's a nightmare for batters ன்றச்சே அதுல ஆடி காமிச்சிருவாரு பிரில்லியண்டா. அதனால தான் சொன்னேன் கேஎல் ராகுல் இஸ் பிரில்லியன்ட். அந்த சமீர் ரிஸ்விங்கிறவர் வந்து ஆக்சுவலா கேஎல் ராகுல் இல்லாத மேட்ச் முதல் மேட்ச்ல வேற ஒரு இந்தியன் பிளேயர் யாராவது விளையாடணுமேன்றதுக்காக விளையாட வச்சாங்க. கேஎல் ராகுல் வந்தவொடனே அந்த மேட்ச் தூக்கிட்டாங்க. இதுக்கு எதுக்கு திரும்ப தூக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு மேட்ச்க்கு அவரு இதுக்கு முன்னாடி சிஎஸ்கேல ஆடி இருக்காருப்பா, அவருக்கு இந்த பிச்சு இந்த டீம் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தெரியும் அப்படின்னு அதுக்காக உள்ள எனக்கு அதை பார்க்கும்போது ஐயோன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. நீங்க சொன்ன மாதிரி அசுதோஷ வந்து ஒரு கீழே இறக்கி விட்டு லாஸ்ட் 5 பால் இருக்கும்போது இறக்கி விட்டு அவருக்கு ரன் அவுட் வேற. ஜடேஜாவோட த்ரோ சூப்பர் த்ரோ சார். அவர் வந்துட்டு இந்த பவுன்ஸே பண்ணாம டைரக்டா கிரவுண்ட் கூட்டாரு. அவருக்கு டைரக்ட் கனெக்ட் ஹிட். நிறைய டீம்ஸ் அவங்களுடைய மெயின் ஹிட்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கேகேஆர்ல வந்து ரசல்ல பண்றது, இங்க அசுதோஷ பண்றதுனால தே ஆர் தண்டர் ஹிட்டர்ஸ்ன்றதால என்ன பண்றாங்க, ரொம்ப எண்டில் கட்சி 4 ஓவர்ஸ்ல அவங்களுக்கு ஒரு பால் கூட செட்டிலிங் டைம் இல்லாத மாதிரி சமயத்துல கொண்டுறாங்க. அது டேஞ்சர். இவங்க எல்லாம் 8 ஓவர்ஸ் கோம்பல் வந்தாதான் களை கட்டும் பயங்கரமா அவங்களுக்கு. ரியல் பவர் ஹிட்டிங் பால். ரைட், லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் சார். சிஎஸ்கே எந்த மாதிரி ஒரு கம்பேக்கை கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத we'll wait and watch. But DC is unassailable வந்து போயிட்டே இருக்காங்க. அவங்க 3 match and 3 wins, no loss at all. அவங்களும் PPKஸும் அப்படி போறாங்க. PPKஸ் தோப்பாங்களா இல்லையாங்கிறது வந்து நம்ம இன்னைக்கு இந்த மேட்ச் முடிச்சுட்டு பார்த்தோம். whether it is an individual or a team, எந்த டீம் வேணா திரும்பி வரும். பஸ் எந்த இண்டிவிஜுவலோட திரும்பி கம்பேக் இருக்கு டவுட். வருண் சக்கரவர்த்தி முதல் ஓவர்ல 25 ரன் அடிச்ச நம்ம சுனில் நாராயண் அடிச்சாரு, பஞ்சாப் கிங்ஸ் ஆடிச்சு. அவங்க டீமுக்கே எடுத்தாங்க. அதான் சர்ப்ரைஸ். அவங்க டீம்லயே எடுத்து சுனில் நாராயணே வருண் சக்கரவர்த்தி பெஸ்ட் போலர்னு சொல்ற மாதிரி ஆச்சு. இப்ப இது நம்பர் 1 போலர் எங்க போட்டாலும் கலகின்னு இருக்காரு. சோ ஒரு இண்டிவிஜுவல கழுவி ஊத்துறாங்க. எனக்கு சொல்லுங்க, வெளில தலைகாட்ட முடியல. ரோல்ஸ் அண்ட் மீம்ஸோட டார்கெட்டே நான் தான். அந்த ஒரு ஓவருக்கு அப்புறம் இன்னைக்கு எங்க இருக்கு பயங்கர அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. அது எல்லாருக்கும் நடக்கும், டீமுக்கும் நடக்கும். சர்க்கிள் திருப்பி வரும். அதனால ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. இன்னைக்கு இந்த இன்டென்ஷனோட கிரியேட் ஆடுறது நான் சப்போர்ட் பண்ணி நான் அடிப்பாங்க. இந்த டைப் ஆஃப் பேட்டிங் நான் சப்போர்ட் பண்ணா அறிவு இருக்கான்னு கேட்பாங்க. நீ எப்படி கிரியேட் பேசுறேன்னு கேட்பாங்க. அதனால நான் அதை பண்ணல. நான் கிளியரா வீக்னஸ் சொல்லியிருக்கேன் என்னன்றத. இது இப்ப சொல்ல, நம்ம 4 வருஷமா நான் சொல்லியிருக்கேன். மேட்ச் சிமுலேஷன் அது ஒரு சார். கமிங் டு சிஎஸ்கே டு எண்ட் த வீடியோ, எனக்கு என்னமோ உள்ளுக்குள்ள தோணுது. எப்பவுமே நீங்க சொல்றீங்க, இப்ப நான் சொல்றேன். எனக்கு என்னமோ சிஎஸ்கே வந்து இந்த சீசன்ல தான் மிகப்பெரிய ஒரு கம்பேக் கொடுக்க போதும் எனக்கு உள்ளுக்குள்ள ஏதோ தோணுது சார். இதெல்லாம் பார்த்து இந்த அவமானங்களையும் இந்த அடியையும் பார்த்து இதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற கம்பேக் தான் சிஎஸ்கே பெஸ்ட் எவர் கம்பேக்கா இருக்கும்னு உள்ளுக்குள்ள தோணுது. இதுக்கு எனக்கு கமெண்ட்ல போட்டு கழுவி ஊத்துவாங்க. பட் என்னமோ தோணுது உள்ளுக்குள்ள. அது ஓகே. கம்பேக் வார்த்தைக்கே 2 அர்த்தம் இருக்கு. போயிட்டு திரும்பி வந்துட்டான்னு ஒண்ணு இருக்கு, கம்பேக்ல திரும்பி வருது ஃபுல் ஃபார்ம்லன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப பேசுறது எல்லாரும் கலடா பண்ண போறது என்னன்னா, அவ்வளவுதான் திரும்பி வந்துடலாம். நீங்களா எதுக்கு போறீங்க ஊருக்கு, இங்கே வந்துருங்கன்ற சொல்றது. பட் இன்வேரியபிளி இந்த மாதிரி கழிவு ஊத்துற சமயத்துல பெட்டரா இருக்கும், பாராட்டுற சமயத்துல டவுன்ல போகுது பெர்ஃபார்மன்ஸ். சோ இதுல வந்து நான் அதுதான் வந்து இது ஒரே வார்த்தை. அது இண்டிவிஜுவலோ அது டீமோ, இது டர்ன் அரவுண்ட் கண்டிப்பா இருக்கு. எல்லாரும் இருக்கு. இதுல எக்ஸப்ஷனே கிடையாது வேர்ல்டு. திருப்பி வெஸ்ட் இண்டீஸ் தான் சொல்லணும். வெஸ்ட் இண்டீஸ் விட T20 ஃபார்மேட்டுக்கு பெட்டர் பிளேயர்ஸே நீங்க பார்க்க முடியாது. ஒரே ஒரு கேல் போறோம், ஒரு ரசல் போறோம், ஒரு போலாட் போறோம். ஓகே, கேல் வந்து உள்ளுக்குள்ள வந்து டக் அவுட்ல உட்காந்து மேட்ச்ல டிராப் ஆயினேன். கேன் யூ பிலீவ் திஸ்? ஐபிஎல்ன்றது என்னன்னா கேல், மீனிங் கேல், சினானிமஸ் ஆஃப் கேல் அப்படி இருந்தது. அது அவருக்கு அப்படியாச்சு. எந்த டீமுக்கு வேணா அது ஆகும்.
மும்பையும் சென்னையும் 5 டைம்ஸ் சாம்பியன். அது மாதிரி கிரிக்கெட் இருக்காங்க. இது எல்லாருக்கும் ஆகணும். ஆர்சிபி இப்ப வினிங் ஸ்ட்ரீக்ல வராங்க. அவங்க கப் அடிக்கலான்றத நான் முதல் வீடியோல உங்ககிட்ட சொன்னேன். என்ன வேணா நடக்கும். சோ நம்ம வந்து சினிமா மாதிரி கிரீட்டை பார்த்து போயிருது பெட்டர் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா சிஎஸ்கேக்கு நான் ஃபேனா இருந்து இமோஷனல் ஆனதுன்னா இப்படி ஜாலியா ஜோக் அடிச்சு ப்ரோக்ராம் பண்ண முடியாது. இப்படி மும்முரவாதம் கப்பலுக்கு வந்த மாதிரி. இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கேம், இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அவர் ஃபேன்ஸ் தான் பேசுறது. ஸோ லெட்ஸ் என்ஜாய். வேற வழியே கிடையாது. லெட்ஸ் என்ஜாய் த கேம் லைக் அ மூவி. ரைட், ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் டுடேஸ் வீடியோ. நாளைக்கு நம்ம அடுத்த வீடியோ. ஆடா இன்னைக்கு டபுள் ஹெட்டரா சனிக்கிழமை. ரைட், ஓகே. அடுத்த மேட்ச்ல நான் வந்து பாக்குறேன் பிபிகேஎஸ் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அண்ணா சீரப்ல அதே மாதிரி நிக்கிறாங்களாங்கிறத. தேங்க்யூ ஸோ மச் ஜாயினிங். சீ யூ. அடுத்த மேட்சை பத்தி பேசும்போது இன்னும் கலகலா பேசுவோம், இன்னும் தமாஷாவும் பேசுவோம். மறுபடியும் சந்திப்போம். நாராரா.